பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அரசிக்கும் குமாருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பொண்டாட்டி தானே, நான் நீ என் கூட படுக்கலாம்ல, நீ எதுக்கு தனியாக படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, வா ஒரே பெட்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுக்கிறாங்க. அரசி கையை விடும்போதோ கையை மரியாதையாக எடுத்துரு, என் கையை தொடுற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்பயும் நம்ம குமார் எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. வா நீ என் முண்டாட்டின்னு சொல்லி தானே உள்ளே வீட்டுக்குள்ளே வந்திருக்க, நீயா தாலி கட்டிட்டு என் பக்கத்தில் படுக்கிறனால என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி வம்புழுக்கிறாங்க. இப்போ கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பூஜாடியை எடுத்து தலையிலே அடிச்சிட்றாங்க. உன்னை நான் என் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா, என்னை தொடுற வேலையோ என் பக்கத்தில் வர்ற வேலையோ வச்சுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன், உனக்கு அவ்வளோ துமுறை ஏறி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஓங்கி மண்டையிலே அடிச்சிட்றாங்க. அடிச்சுட்டு பின்னாடி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விடவும் ஐயோ கடவுளே அப்படின்னு கத்தனை மேனகே சக்தி வேலு எல்லாமே வந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப ஒன்றும் இல்லை மாமா, வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அப்புறம் தண்ணியை தெளித்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது குமார்னாலே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவும் முடியல. இந்த மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பொய்ய சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்றாரு. மறுநாள் காலையில் என்ன பண்ணிடுறாரு, கதிர் ஆஃபீஸுக்கு வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம குமார் அரசி வெளியே நிற்கிறாங்க. குமார் பின்னாடியே சரி இவன் முன்னாடியாவது அரசியை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனவாவது கடுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு இப்போ எங்கள் அண்ணன் முன்னாடி என்னை விரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சும்மா உன் துமுருக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா, உன்னை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசில், சும்மா நீ பேசாமல் இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பின்னாடி முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்து அடிக்க போகவுமே கதிருக்கு என்ன வந்துருச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு. போய் என்னடா துமுருக்கு ஆடிக்கிட்டு இருக்க, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போய் என் முன்னாடி வேணும்னே அவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி கொடுமைப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சிட்றாங்க. உடனே நான் அந்த கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சட்டையை பிடிச்சிட்றாங்க. குமாரோட சட்டையை அரசி அண்ணே விடுனே, ஒன்றும் இல்லைண்ணே, நாங்கள் சும்மா பேசிட்டு தானே இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சும்மா இரு அரசி, நீ அன்னைக்கு இப்படி தான் சொன்ன, இன்றைக்கே அப்படி தான் சொல்கிற, எனக்கு நல்லா தெரியுது, எங்கள் முன்னாடி உன்னை கொடுமைப்படுத்தணும், அதை பார்த்து நாங்கள் கஷ்டப்படணுங்கிறதா இவனோட பிளானே, நான் அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் வச்சுருக்கான், தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி குமார் அரசியை அடிக்க போனதை சொல்கிறாரு கதிர். உடனே அப்பத்தான் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, டே குமார் என்ன உனக்கு இவ்வளோ கையெல்லாம் நீளுதா, என்ன நினச்சிட்ருக்கோம் உன் மனசில் அப்படின்னு சொல்லி குமாரை அப்போ தான் விரட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வாரம் சீரியலில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.